ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத்தீஸ் ஸ்வர்ண மஹாலில் டிஜி கோல்டு முடிஞ்சதுக்கப்புறமா நான் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள். எப்படி ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணணும். கால் பண்ணால் அவங்க உங்களுக்கு இகாமர்ஸ்லேருந்து கனெக்ட் பண்ணுறோம் 2 டேஸில் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் இவங்கக்கிட்ட சொன்னதுக்கப்புறமா உங்கள் நம்பருக்கு இகாமர்ஸ்லேருந்து கால் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அவங்கள்ட்ட நீங்கள் கால் பண்ணி நீங்கள் டிஜி கோல்டு மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா, இல்லை டேரெக்டாக உங்களுக்கு காயின் வேணும்னு ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத அவங்கள்ட்ட சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு மெயில் பண்ணுவாங்க. அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரூஃப், ஆதார் கார்டு, பேன் கார்டு ஏதாவது நீங்கள் கொடுக்கணும். உங்களோட பில்லிங் அட்ரஸ் கொடுக்கணும். அந்த டிஜி கோல்டோட அந்த ஃப்ரண்ட் பேஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து உங்களுக்கு கோல்டு காயின் வேணுமா, கோல்டு ஜுவல் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எந்த மாதிரி சொல்கிறீங்களோ அந்த மாதிரி அவங்க காமிப்பாங்க. காமிச்சு நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணுமோ அதுக்கான பேமெண்ட் லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதை பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணணும். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் பேமெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு மெயில் வரும். மெயில் வந்ததுக்கு அப்புறமா அவங்க உங்களுக்கு எந்த கிஃப்ட் வேணும்னு சூஸ் பண்ணுங்கன்னு கிஃப்ட்டோட லிஸ்ட் அனுப்புவாங்க. அதை பார்த்துட்டு கிஃப்ட் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 1 வீக்குள்ளே பில்லிங் ஆகிடும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. எனக்கு இந்த ப்ராசஸ்லாம் என்றைக்கு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 1. எனக்கு காயின் என்றைக்கு ரிசீவ் ஆச்சு, எப்படி ரிசீவ் ஆச்சு, எந்த மாதிரி பேக்கிங்லாம் இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என்றைக்கு எனக்கு ரிசீவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 7 தான் எனக்கு வந்து காயின் ரிசீவ் ஆகிருக்கு. நவம்பர் 8 தான் எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் நவம்பர் 7 ஈவினிங்கே எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆப்லேயே நமக்கு இருக்கும், நம்ம எவ்வளோ கிராம் சேவ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு, எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம், மெச்சூரிட்டி டேட் என்ன அப்படின்னு கேட்கும். இந்த மெச்சூரிட்டி டேட் அப்போது நம்ம இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமான அமௌண்ட் போட்டு சேவ் பண்ணது தான். பட் என்னால் வந்து 2 கிராம் சேவ் பண்ண முடிஞ்சுது. நீங்கள் மினிமம் 500 மில்லிகிராம்ஸில் இருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். திரும்ப எகெயின் புது டிஜி கோல்டும் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்பில் இருக்கிற வெயிட் சேவ்டு, டோட்டல் நான் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன், மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கேன், ப்ளஸ் வந்து எனக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு எல்லாமே நான் உங்களுக்கு நோட்டில் எழுதியிருக்கேன். நான் கிளியராக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் பே பண்ண அமௌண்ட்டு 14,893 ரூபா வந்து நான் பே பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு வந்து கிராம்ஸாக சேவ் ஆனது பார்த்திங்கன்னா 1.902 கிராம் வந்து எனக்கு சேர்ந்துருக்கு. அதாவது 2 கிராமுக்கு 100 மில்லிகிராம் வந்து நான் கம்மியாக சேவ் பண்ணியிருந்தேன். இது நான் சேவ் பண்ணும்போது எனக்கு பெனிஃபிட்டாக கிடச்சது பார்த்திங்கன்னா ஒரு 109 மில்லிகிராம் வந்து எனக்கு பெனிஃபிட்டாக கிடச்சிச்சு. அதாவது 0.109 கிராம் வந்து எனக்கு கிடச்சிது. காயின் நான் பர்ச்சேஸ் பண்ணது காயினோட வெயிட்டு அதாவது 2 கிராமுக்கு 2 மில்லிகிராம் வந்து கம்மியாக இருந்தது. நான் 2 கிராம் காயின் வாங்கின மாதிரி தான் எனக்கு பில் கொடுத்துருக்காங்க. டிஜி கோல்டோட ஸ்ப்ளிட்டப்லாம் கொடுக்கல. நான் நாளைக்கு கஸ்டமர் கேர்கிட்ட கேட்குறேன், எனக்கு அந்த மாதிரி பில் கொடுப்பாங்களா, போஸ்டரில் சென்ட் பண்ணுவாங்களான்னு. இப்போது நான் வந்து 2 கிராம் காயின் வாங்கின மாதிரி பிளெயின் பில் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னால் அப்போது பில்லை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பட் ஆனால் நான் டிஜி கோல்டு மூலமாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போது எனக்கு பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 109 மில்லிகிராம் வந்து சேர்ந்துருந்துச்சு. காயினோட வெயிட் வந்து 2 மில்லிகிராம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ மொத்த காயின் வெயிட்டில் இருந்து நான் எவ்வளோ கிராம் சேவ் பண்ணியிருக்கனோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம லெஸ் பண்ணிக்கணும். லெஸ் பண்ணும்பொழுது 0.096 கிராம்ஸ் வந்து கிடச்சிருக்கு. எக்ஸ்ட்ரா இருக்குது, நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். 96 மில்லிகிராம் வந்து நான் எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தான் வந்து பெனிஃபிட்டாக சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்பீங்க. இந்த பெனிஃபிட்டை வந்து எனக்கு அமௌண்ட்டாக தான் வந்து லெஸ் பண்ணி கொடுத்தாங்க. இதை நீங்கள் கிராம்ஸாக சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை அமௌண்ட்டாக லெஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போது நான் வாங்கின காயினோட வெயிட்டில் இருந்து நான் எவ்வளோ கிராம் சேவ் பண்ணியிருக்கனோ அந்த வெயிட்டை லெஸ் பண்ணேன்னா இதுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து பே பண்ணணும். நவம்பர் 1 அன்னைக்கு நான் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணேன். அன்னைக்கு 11,275 ரூபா இருந்துச்சு கோல்டு ரேட்டு. எனக்கு டெலிவரி டேட் வந்து 8 சொல்லியிருந்தாங்க. பட் 7 ஈவினிங் வந்து எனக்கு டெலிவர் ஆச்சு காயின். இந்த காயினுக்கு நம்ம டிஜி கோல்டு மூலமாக பர்ச்சேஸ் பண்ணோன்னா வேஸ்டேஜும் ஜிஎஸ்டிக்கும் நம்ம தான் பே பண்ணணும். ஜிஎஸ்டி எல்லா ஸ்கீமுக்கும் நம்ம தான் பே பண்ணணும். இந்த காயின்கான 2% வேஸ்டேஜ் வந்து நம்ம தான் கொடுக்கணும். இப்போது 2% இதுக்கு போட்டு பார்க்கும்பொழுது ஒரு 450 ரூபா வந்து நம்ம வேஸ்டேஜ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா வாங்கின 96 மில்லிகிராமுக்கும் 1082 ரூபா கொடுக்கணும்.
இந்த அமௌண்ட்க்கெலாம் சேர்த்து 3% ஜிஎஸ்டி போட்டால் அது ஒரு 492 ருபீஸ் வருது. ஸோ நான் வாங்கின எக்ஸ்ட்ரா கோல்டு 1082 ரூபா, வேஸ்டேஜ் 450 ரூபா, அதுக்கான ஜிஎஸ்டி வந்து 492 ரூபா. மொத்தமாக பார்த்திங்கன்னா 2024 ரூபா நான் எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 2024 ரூபாயில் நான் பெனிஃபிட்ஸாக சேர்த்து வச்சுருந்தேன் இல்லையா, இந்த 0.096 கிராம்ஸ், அதாவது 96 மில்லிகிராம்ஸ்க்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட் போட்டு லெஸ் பண்ணாங்க. அதோட வேல்யூ 1228 ரூபா. இந்த கிராம் இன்ட்டு அன்னைக்கு மார்க்கெட் ரேட் எவ்வளவோ 11,275 போட்டிங்கன்னா இந்த வேல்யூ வரும். இதிலேருந்து இதை லெஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நான் வந்து 796 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. நான் போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் லெஸ் பண்ணிவிட்டு 760 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 760 ரூபா வந்து நான் பே பண்ணிட்டேன். சாட்டர்டே அன்னைக்கு அப்போவே நான் வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன் போத்தீஸ்க்கு. மொத்தமாக நான் டிஜிகோல்டில் பே பண்ணியிருந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 14,893 ரூபா நான் சேர்த்துருந்தது. எக்ஸ்ட்ரா பெய்டு அமௌண்ட் வந்து 760 ரூபா. மொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது இந்த 2 கிராம் காயினுக்கு நான் 15,653 ரூபா வந்து பே பண்ணியிருக்கேன். 15,653 ரூபாய்க்கு இந்த டிஜிகோல்டு மூலமாக சேவ் பண்ணதால் என்னால் 2 கிராம் 22 கேரட் கோல்டு காயின் வந்து என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போது இருக்கிற ரேட் படி, அதாவது நான் நவம்பர் 1 சொன்னேன் இல்லையா இந்த ப்ராசஸ்லாம் பண்ணேன்னு, நவம்பர் 1 அன்னைக்கு நான் டைரெக்டாக ஷாப்புக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த 2 கிராமுக்கும் 11,275 போட்டு 22,550 ரூபா வந்து நான் கோல்டுக்கான ரேட் வந்து கொடுத்துருக்குற மாதிரி இருக்கும். ப்ளஸ் 2% வேஸ்டேஜ் போட்டாங்கன்னா 451 ரூபா வேஸ்டேஜ் மட்டும் வரும். டோட்டலாக பார்க்கும்போது 23,001 ரூபா. அதுக்கு 3% ஜிஎஸ்டி போடும்பொழுது 690 ரூபா வந்து ஜிஎஸ்டியே வந்துடும். அதையும் சேர்க்கும் போது 23,691 ரூபா நான் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நவம்பர் 1 அன்னைக்கு நான் அந்த காயினை வந்து டைரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது. அப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 8,038 ரூபா. 2 கிராமுக்கு 8,038 ரூபா வந்து லாபம் கிடச்சிருக்கு எனக்கு. அப்போ பெர் கிராமுக்கு 4,000 ருபீஸ் கிட்ட நமக்கு லாபம் தான். அப்போது நான் டிஜிகோல்டு பே பண்ணும்பொழுது எந்த ட்ரிக்குமே வந்து எனக்கு தெரியாது. பார்த்திங்கன்னா அப்படியே ரேண்டமாக இருக்கிற அமௌண்ட் தான் பே பண்ணுவோம். இப்போ தான் இந்த 100 புள்ளி சம்திங், 110 புள்ளி சம்திங், 7% பெனிஃபிட்க்கு 5% பெனிஃபிட்க்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது மாதிரி தெரியாது. ரேண்டமாக பே பண்ணும்பொழுதே எனக்கு ஒரு கிராமுக்கு 4,000 ரூபா வந்து லாபமாக கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பாக்ஸில் தான் வந்து எனக்கு டெலிவர் பண்ணியிருந்தாங்க. பாக்ஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டிட்டாங்க, ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி. வந்ததுக்கப்புறம் தான் நான் இதை ஓப்பன் பண்ணேன். ஃபுல்லாகவே இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருந்தது. இப்படி பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி பாக்ஸில் நல்லா தெர்மாக்கோல் ஷீட் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி டிரான்ஸ்பரண்ட்டான சுருக்கு பையில் தான் போட்டு காயின் வந்துருந்துச்சு. இந்த பாக்ஸ்க்குள்ளே நம்மளோட 2 கிராம் காயின் வந்து இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக்குள்ளே போட்டு கொடுத்துருந்தாங்க. லேமினேஷன் பேக்கிங்லாம் எதுவுமே வரல. பட் வந்து ஓரளவுக்கு சேஃபாக தான் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க பார்சல். ப்ளூ டாட் கொரியர் மூலமாக இது எனக்கு வந்து ரிசீவ் ஆகிருந்துச்சு. சீல் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இதில் வந்து போத்தீஸ் ஸ்வர்ணமஹால்னு பின்னாடி போட்டிருக்கு. 2 கிராம்ஸ்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆகிருக்கு. HUID நம்பரும் இருக்குது. நீங்கள் வந்து உங்ககிட்ட வெயிட் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் வெயிட் போட்டு பார்த்துக்கலாம். இல்லைனா ஷாப்பில் கூட லோக்கல் ஷாப்லேயோ இல்லை திரும்ப நீங்கள் வேறு ஏதாவது கடைக்கு போகும்பொழுதோ நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். நல்லா தான் இருக்குது காயின். இதோட குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக போத்தீஸை பொறுத்தளவுக்கு. ஸோ தாராளமாக நீங்கள் சேஃபாகவே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம். அவங்க எந்த டேட் சொல்கிறாங்களோ அந்த டேட்டுக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து டெலிவர் பண்ணிவிடுவாங்க. இப்போது கிஃப்ட் பற்றி நிறைய பேர் அடுத்தது கண்டிப்பாக கேட்பீங்க. காயின் இதுதான் பாருங்கள். ஒன்ஸ் வந்து அவங்க ப்ராடக்ட் ஷிப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராடக்ட் ஷிப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக்கிங் டீட்டெயிலும் அனுப்புவாங்க. அது மூலமாக நீங்கள் உங்களோட ஆன்லைன் ஆர்டரையும் வந்து ட்ராக் பண்ணிக்கவும் முடியும். இதில் ப்ளூ டாட் கொரியர் மூலமாக தான் சென்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு நல்லா சேஃபாகவே வந்து டெலிவர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கிஃப்ட்டோட பிடிஎஃப்பும் வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டோட்டலாக பே பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் டிவைடட் பை 11 போடுங்க. அது எந்த ஸ்லாபுக்குள்ளே வருதோ அதிலேருந்து நீங்கள் ஒரு கிஃப்ட் ஐட்டம் சூஸ் பண்ணி அவங்களுக்கு மெயிலே ரிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த காயின் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் இந்தியா போஸ்ட் மூலமாக அந்த கிஃப்ட்டை நாங்கள் சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிஃப்ட் இன்னும் நான் ரிசீவ் பண்ணல. ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் கிஃப்ட் எனக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கூட நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.
போத்தீஸில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.